இது அடுத்து வரக்கூடிய மிக முக்கியமான மரணம். உலகத்தில் வரக்கூடிய ஒரு மிகப்பெரிய கலாமிட்டி அல்லது ஒரு மிகப்பெரிய ஒரு காரியத்தை ஆண்டவர் அங்கே சொல்லியிருக்கிறார். இவைகள் மூன்றும் எப்படி நம்முடைய காலத்தில் நம் கண்களுக்கு முன்பாக அடுத்து வரிசைக்கிரமமாக நிறைவேறியதோ அதே போல இந்த மங்கின நிறமுள்ள குதிரையும் நடக்க வேண்டும். இந்த காரியங்கள் எதற்கு உங்களுக்கு சொல்லப்படுகிறது, குறிப்பாக இன்று ஏன் உங்களுக்கு சொல்லப்படுகிறது என்று சொன்னால், நாம் இந்த 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தினுடைய அந்த பர்டிகுலர் பீரியட்ல தான் நாம் இருக்கிறோம். இந்த காரியங்கள் முடியறதுக்கு முன்னாடி ஏதோ நாங்கள் இந்த காரியம் முடிஞ்ச பிறகு வந்து உங்ககிட்ட சொல்றோம் அப்படின்னு நினைக்காதீங்க. வேதத்தில் சொல்லப்பட்ட வார்த்தைகள் எல்லாம் எப்படி 100% நிறைவேறியதோ இனி வரப்போகிற காரியங்களும் நிறைவேறுகிறது. அவர் சொன்னவைகள் ஒன்றும் ஒளிந்து போகவில்லை. இவைகள் எல்லாம் எச்சரிப்பாக கொடுக்கப்படுகிறது. 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வெளிப்படுத்தின விசேஷத்தில் சொல்லப்பட்ட அந்த காலத்தின் ஜனங்களாய் நாம் இருக்கிறோம். ஒரு மிக முக்கியமான ஒரு சூழ்நிலை இந்த பூமியை கடந்து போக போகிறது. அந்த சூழ்நிலையிலே 4 விதமான சம்பவங்கள் ஒருமித்து நடக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. பாதாளம் அவன் பின்னால் சென்றது. முதலாவதாக பட்டயத்தினாலும், இரண்டாவது பஞ்சத்தினாலும், மூன்றாவது சாவினாலும், நான்காவது துஷ்ட மிருகங்களினாலும் பூமியில் உள்ளவர்களை, கால் பங்கில் உள்ளவர்களை கொலை செய்யும்படியான அதிகாரம் அதற்கு கொடுக்கப்பட்டது. இந்த வேத வாக்கியம் 1900 வருஷத்துக்கு முன்பதாக யோவானுக்கு பத்முத்தீவிலே வெளிப்படுத்தப்பட்டு நம் கையிலே எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த 4 விதமான சம்பவங்களில் முதலாவதாக பட்டயம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இந்த பட்டயம் என்றால் என்ன? பட்டயம் என்பதற்கு யுத்தம் என்று பொருள். சீரியரின் பட்டயம் உன்மேல் வரும், நேபுகாத் நேச்சாரினுடைய பட்டயம் உன்மேல் வரும். அதே போல் இந்த கருப்பு குதிரைக்கு பிறகு, ஒரு உணவு பஞ்சத்துக்கு பிறகு 2022 இந்த கருப்பு குதிரை வடதேசத்தில் ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை ஸ்டார்ட் பண்ண பிறகு இந்த மங்கின நிறமுள்ள குதிரையினுடைய காலம் வரும். 2023 அந்த பட்டயத்துக்கான மிக முக்கியமான காரியம் ஆரம்பித்தது. அக்டோபர் மாதம் 7ஆம் தேதி. அந்த பட்டயம் என்றால், அந்த யுத்தம் என்றால் என்ன? அப்படி என்றால் வேதாகமத்தில் மிக முக்கியமான ஒரு யுத்தத்தை குறித்து ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். எசேக்கியேல் புஸ்தகம் 38ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் கடைசி காலத்தில் சம்பவிக்க வேண்டிய ஒரு யுத்தத்தை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார். வாசியுங்கள். எசேக்கியேல் 38:8 வாசியுங்கள். அநேக நாட்களுக்கு பிற்பாடு நீ விசாரிக்கப்படுவாய், பட்டயத்துக்கு நீங்களாகி பற்பல ஜனங்களிலிருந்து சேர்த்து கொள்ளப்பட்டு வந்தவர்களின் தேசத்தில் கடைசி வருஷங்களிலே வருவாய். நெடுநாள் பாழாய் கிடந்து பிற்பாடு ஜாதிகளிடத்திலிருந்து கொண்டு வரப்பட்டவர்கள் எல்லாரும் சுகத்தோடு குடியிருக்கும் இஸ்ரவேலின் மலைகளுக்கு விரோதமாய் வருவாய். இது கடைசி நாட்களில் சம்பவிக்க வேண்டியதான ஓர் யுத்தம். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக கடைசி வருஷங்களிலே நீ வருவாய் என்று வேதம் சொல்லுது. அதிலும் குறிப்பாக கடைசி நாட்களில் வரும். 16வது வசனத்தை வாசியுங்கள். நீ தேசத்தை கார்மேகம் போல் மூட என் ஜனமாகி இஸ்ரவேலுக்கு விரோதமாக எழும்பி வருவாய். கடைசி நாட்களிலே இது சம்பவிக்கும். கோகே ஜாதிகளின் கண்களுக்கு முன்பாக. போதும். கடைசி நாட்களில் இது சம்பவிக்கும். இஸ்ரவேல் ஜனங்கள் திரும்பி வந்த பிறகு இது சம்பவிக்க வேண்டும். நம் கண்களுக்கு முன்பாக ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையின் ஆரம்பத்தினுடைய முந்தின காரியத்தை தான் இது நீங்கள் பார்க்கிறீர்கள். இதான் கடைசி பேட்ச். இவர்கள் அங்கிருந்து புறப்பட்டு வந்த பிறகு அந்த கருப்பு குதிரையின் காலம் ஆரம்பித்தது. அதற்கு பிறகு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக ஓர் யுத்தம் வர வேண்டும். அந்த யுத்தம் தான் உலகளாவிய யுத்தமாக மாற வேண்டும். அந்த யுத்தத்தை தான் நீங்கள் இப்பொழுது பார்க்கிறீர்கள். அதாவது எசேக்கியேல் 38, 39 இந்த 2 அதிகாரத்தில் சொல்லப்பட்டதான கடைசி காலத்தில் சம்பவிக்க வேண்டிய யுத்தம். நீ என் ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு விரோதமாய் நீ வருவாய் என்று ஆண்டவர் சொன்னபடி நம் கண்களுக்கு முன்பாக இஸ்ரவேலுக்கு விரோதமாக உலகளாவிய ஒரு மிகப்பெரிய யுத்தம் ஒன்று ஆரம்பித்திருக்கிறது. இந்த யுத்தத்தை இஸ்ரவேலுக்கு விரோதமாக யார் நடப்பிப்பார்கள் என்று சொல்லி பார்க்கும் பொழுது எசேக்கியேல் புஸ்தகம் 38ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிங்கள். மனுபுத்திரனே, மேசேக் தூபால் ஜாதிகளின் தலைமையான அதிபதியாகிய மாகோகு தேசத்தானான கோகுக்கு எதிராக நீ உன் முகத்தை திருப்பி அவனுக்கு விரோதமாக தீர்க்க தரிசனம் உரைத்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார். போதும். இந்த இடத்துல சொல்லப்படுகிறது, மேசேக் தூபால் ஜாதிகளின் தலைமையான அதிபதியாகிய மாகோகு தேசத்தானாகிய கோகு. ஒவ்வொரு பேருக்கு பின்னாடியும் ஆண்டவர் ஒரு மிக முக்கியமான காரியத்தை வைத்திருக்கிறார். இவர்களில் இந்த குறிப்பாக இந்த மேசேக் தூபால் ஜாதிகளின் தலைமையான அதிபதி என்றால் யார்? யாரை குறித்து சொல்லப்படுகிறது என்று சொன்னால்,
அந்த பேரை நான் அடுத்து சொல்லுகிறேன். இவர்கள் எங்கிருந்து வருவார் என்று வேதம் சொல்லுகிறது. வாசிங்கள், எசேக்கியேல் 39:2 வாசிங்கள். நான் உன்னை திருப்பி உன்னை 6 துறடுகளால் இழுத்து உன்னை வடபுறங்களிலிருந்து எழும்பவும். இந்த வடபுறங்களிலிருந்து எழும்ப வேண்டிய அந்த மேசேக் தூபால் இதனுடைய தலைமையான அதிபதி ரஷ்யா தேசத்தை குறித்து சொல்லப்படுகிறது. இங்கே நீங்கள் பார்க்கும்பொழுது இஸ்ரவேலுடையதான வடக்கு பக்கத்தில் நீங்கள் பார்க்கும் பொழுது ரஷ்யா கோக் மாகோக் என்று இருக்கிறது. இந்த காரியங்கள் தான் சொல்லப்படுகிறது. இஸ்ரவேல் தேசத்துக்கு விரோதமாக கடைசி நாட்களில் வடபுறங்களிலிருந்து ரஷ்யா எழும்பி வர வேண்டும். பர்டிகுலராக இந்த வார்த்தை, அதாவது எசேக்கியேல் 38:2 தமிழில் மாத்திரம் ஒரு வார்த்தை மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. ஆனால் மற்ற எல்லா மொழிகளிலும் அந்த வார்த்தை உண்டு. ரோஷ் என்கிறதான ஒரு வார்த்தை இங்க உண்டு. அதான் இங்க கொடுத்திருக்கிறோம் எவிடன்ஸ். அதாவது ரோஷ் என்பது ரஷ்யாவை குறிக்கிறதான ஒரு வார்த்தை. வடபுறங்களில் உள்ள ரொஷே என்று மலையாளத்தில் இருக்கும். அந்த ரொஷே அல்லது ரஷ்யா என்கிறதான இந்த வடபுறத்திலிருந்து எழும்பி வர வேண்டிய தேசம்தான் கடைசியாய் வர வேண்டும். இதுல பெரிய ஆச்சரியம் என்னவென்றால், இந்த தீர்க்க தரிசனம் எழுதப்பட்ட காலகட்டத்தில், அதாவது உரைக்கப்பட்ட காலகட்டத்தில், எசேக்கியேல் காலத்தில் இஸ்ரவேல் என்கிற தேசம் அடிமைத்தனத்துக்குள் இருக்கிறது. நேபுகாத்நேச்சாரால் அடிமைத்தனத்துக்குள் கொண்டு போகப்பட்டு விட்டார்கள். இஸ்ரவேல் என்கிற தனி நாடு இல்லை. அடுத்து ரஷ்யா என்கிற தேசமே இல்லை. அவர்கள் அப்பொழுது ரஷ்யா என்கிற பெயரிலும் இல்லை. இது ரெண்டும் எப்பொழுது நடந்தது என்று சொன்னால் 1917 1918 இந்த 2 வருஷத்துல இஸ்ரவேல் தேசம் பால்ஃபர் டிக்ளரேஷன் என்கிற வழியாகவும் ரஷ்ய தேசம் அக்டோபர் புரட்சி என்கிற வழியாகவும் 2 தேசமும் ஒரே காலகட்டத்தில் பூமியிலே உண்டானது. இவங்க 2 பேரும் ஒரே காலகட்டத்தில் வருகிறார்கள். இந்த தீர்க்க தரிசனத்தினுடையதான இந்த 2 பேருமே இது உரைக்கும் போது இல்லை. அந்த தேசங்கள் அந்த தேசங்களாக இல்லை. ஆனால் வேதம் சொன்னபடி மிக துல்லியமாக வடபுறத்திலிருந்து ரஷ்ய தேசம் எழும்பிற்று. ஆனால் ரஷ்ய தேசம் இஸ்ரவேலுக்கு எதிரான தேசம் அல்ல. 1948 இஸ்ரவேல் என்கிற தனி நாடு உருவாக வேண்டும் என்ற ஐநா சபையில தீர்மானம் வந்தபோது அந்த தீர்மானத்துக்கு ஆதரவாக ஓட்டு போட்ட ஒரு நாடு தான் ரஷ்யா. அவர்கள் இஸ்ரவேல் தேசம் உருவாக வேண்டும் என்று சொன்னவர்கள். ஆனால் வேதம் சொல்லுகிறது கடைசி நாட்களில் ரஷ்யா இஸ்ரவேலுக்கு விரோதமாய் எழும்பும் என்று சொல்லி, இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறுகிற அல்லது நிறைவேறி கொண்டிருக்கிற காலகட்டத்தில் தான் நீங்களும் நானும் இருக்கிறோம். இந்த ரஷ்ய தேசமானது இதற்கு முன்பதாக பல நிலைகளிலே, ஏன் இப்போ ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்பதாக கொரோனாவுக்கு பிறகு கூட ரஷ்ய தேசம் இஸ்ரவேலோடு கூட நிறைய ஒப்பந்தங்கள் போட்டது. இங்கிருந்து பென்யமின் நெத்தன்யாகு இஸ்ரேலிய பிரதமர் ரஷ்ய தேசத்துக்கு பிரயாணப்பட்டார். ரஷ்ய அதிபர் வரவேற்று சொன்ன காரியம், நான் ஒரு காலத்துல கஷ்டப்பட்ட காலத்துல இதே ரஷ்ய தேசத்துல யூதர்கள் எனக்கு ஆகாரம் போட்டிருக்கிறார்கள், நான் யூதர்களுக்கு நன்றி கடன் பட்டிருக்கிறேன் என்று சொன்னார். ஆனால் அந்த ரஷ்ய தேசம் இஸ்ரவேலுக்கு விரோதமாக எழும்பும் என்று தீர்க்க தரிசனம் உரைக்கிறது. கவனியுங்கள், நம் கண்களுக்கு முன்பாக நடக்கிற சம்பவங்களை நாம் எப்பொழுதும் நம்பக்கூடாது. ஒரு காரியம் சொல்வார்கள், கண்ணால் காண்பது பொய் என்று சொல்லி. வேதத்தில் சொல்லப்பட்டதான் 100% உண்மை. ஆண்டவர் சொன்னபடி இந்த 3-4 வருஷத்துக்குள்ளாக ரஷ்ய தேசம் இஸ்ரவேலுக்கு விரோதமாய் எழும்பி இருக்கிறது. ஆண்டவர் சொன்னபடியே இன்னைக்கு அவர்கள் இஸ்ரவேலுக்கு விரோதமாக தீர்மானங்களை போட்டு இஸ்ரவேலுக்கு விரோதமாக யுத்த தளவாடங்களை அனுப்பி இருக்கிறார்கள் ஈரானுக்கு. இன்னைக்கு நீங்கள் இஸ்ரேல் அல்லது யுஎஸ் ஈரானுடையதான பிரச்சனையை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். உலகமே ஸ்தம்பிச்சிருக்கு. நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கு, அல்லது ஃபேக்ஸ் அல்லது பொய்யும் உண்மையும் அதில் கலந்து நிறைய நியூஸ் வந்துகிட்டே இருக்கு. ஆனால் நாங்கள் வேதத்தை நம்புகிறோம். திடீரென்று இந்த யுத்தம், நீங்கள் எசேக்கியேல் 38-39 சொல்லப்பட்ட இந்த யுத்தம் மிக துல்லியமாய் அக்டோபர் மாதம் 7ஆம் தேதி 2023 ஆரம்பித்தது. எதற்காக அந்த யுத்தம் ஆரம்பித்தது என்று சொன்னால், எசேக்கியேல் 38:8 எசேக்கியேல் 39:2 இஸ்ரவேலின் மலைகளுக்கு விரோதமாய் இந்த யுத்தம் வரும் என்று வேதம் சொல்லுகிறது. அக்டோபர் மாதம் 7ஆம் தேதி இந்த யுத்தத்தை ஆரம்பித்தார்கள். ஆரம்பித்த போது நீங்கள் கவனித்தீர்களானால் இந்த யுத்தம் எதற்காக ஆரம்பிக்கப்பட்டது என்று சொல்லி பார்க்கும் பொழுது இஸ்ரவேலின் மலைகளுக்கு விரோதமாக ஆரம்பிக்கப்பட்டது. குறிப்பாக இஸ்ரவேல் தேசத்தில் 2 முக்கியமான மலைகள் இருக்கிறது. ஒன்று கோலன் ஹைட்ஸ் என்று சொல்லக்கூடியது, இன்னொன்று டெம்பிள் மவுண்ட் என்று சொல்லக்கூடியது. இந்த 2 மலைக்கும் தான் இப்பொழுது சண்டை குறிப்பாக ஆரம்பித்திருக்கிறது. அதுல குறிப்பாக மிக முக்கியமாக டெம்பிள் மவுண்ட் என்று சொல்லக்கூடிய மேல இருக்கிற மலைக்கு தான் சண்டை ஆரம்பித்திருக்கிறது. இந்த கோலன் ஹைட்ஸ் என்பது சிரியா பகுதியில் உள்ளது. இது எங்களுக்கு சொந்தம் என்று துருக்கியும் சிரியாவும் உரிமை கொண்டாடுகிறது. யுத்தத்தில் நாங்கள் ஜெயித்திருக்கிறோம் என்று
இஸ்ரவேல் சொல்லுகிறது. சோ அதற்கான ஒரு பிரச்சனை போய்கொண்டிருக்கிறது. இன்னொன்று, இது டெம்பிள் மவுண்ட். இந்த டெம்பிள் மவுண்ட் என்பது எருசலேமில் இருக்கக்கூடியதான ஒரு மலை. இந்த மலையில் தான் இஸ்ரவேலுடைய முதல் 2 தேவாலயம், சாலமோன் கட்டினது, 2வது செருபாபேல் கட்டியது. இந்த 2 தேவாலயமும் இருந்தது. அதற்கு பிறகு கிபி 1ஆம் நூற்றாண்டிலே 70 தீத்து ராயனால் அது இடிக்கப்பட்டது. அதற்கு பிறகு ஒரு 900 வருஷம் கழித்து 1000வது நூற்றாண்டிலே இந்த வழிபாட்டு தலம் கட்டப்பட்டது. ஏறக்குறைய ஒரு 1000 வருஷமாக அந்த வழிபாட்டு தலம் அங்கே இருக்கிறது. இப்பொழுது யூதர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? இந்த மலை எங்களுக்கு சொந்தம், எங்களுடைய 3வது தேவாலயம் இங்கே வரும் என்று அவர்கள் சொல்லுகிறார். அதே வேளையில அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? இந்த எங்களுடைய வழிபாட்டு தலம் இருக்கிறபடினால் இந்த மலை எங்களுக்கு சொந்தம் என்று சொல்லி இந்த பிரச்சனை ரொம்ப வருஷமாய் போய்கொண்டிருக்கிறது. இது ஐநா சபையில ஒரு பேச்சுவார்த்தை தீர்மானமாக போடப்பட்டிருக்கிறது. ஐநா சபையிலும் என்ன சொல்லி இருக்கிறார்கள்? எருசலேமை 2ஆய் பிரித்து, 2 ஸ்டேட் சொல்யூஷன் என்று சொல்வார்கள், 2ஆய் பிரித்து ஒரு பாதியை பாலஸ்தீனர்கள் கையிலும் ஒரு பாதியை இஸ்ரவேல் கையிலும் கொடுங்கள் என்று சொன்னார்கள். ஓல்டு சிட்டி, நியூ சிட்டி என்று சொல்வார்கள். அந்த ஓல்டு சிட்டியில் தான் இந்த மலை இருக்கிறது, டெம்பிள் மவுண்ட். ஆனால் இதற்கு இஸ்ரவேல் ஒற்றுக்கொள்ளவில்லை, யுஎஸும் ஒத்துக்கொள்ளவில்லை. இந்த பேச்சுவார்த்தை போய்கொண்டிருக்கும் போதே பாலஸ்தீனர்கள் இந்த மலையை நாங்கள் கைப்பற்ற போகிறோம் என்று சொல்லி ஒரு யுத்தத்தை ஆரம்பித்தார்கள். இது ஆரம்பித்தது அக்டோபர் 7, 2023. அந்த யுத்தம் தான் இன்று வரை, இந்த நிமிஷம் வரை அதுதான் விஸ்தாரமாயிருக்கிறது. முதலாவதாக அவங்க 2 பேருக்கு ஆரம்பித்தது. பாலஸ்தீனர்களுக்கு உதவியாக லெபனான் உள்ளே வந்தது. இந்த 2 பேருக்கு உதவியாக ஏமன் உள்ளே வந்தது. அவர்களுக்கு உதவியாக ஈரான் உள்ளே வந்தது. இங்கே இஸ்ரவேலுக்கு உதவியாக அமெரிக்கா உள்ளே வந்தது. இப்படி இந்த யுத்தம் கொஞ்சம் கொஞ்சமாக பெரிசாக மாறியது. சகரியாவின் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 6வது வசனத்தின்படி அவர்கள் இடதுபுறம் வலதுபுறமும் அவர்கள் யுத்தத்தை விஸ்தாரமாக்கினார்கள். இப்பொழுது இந்த யுத்தமானது மிகப்பெரிய அளவில் வளர்ந்து ஈரான் வரைக்கும் வந்து நிற்கிறது. எசேக்கியேல் 38:5 அவர்களோடு கூட பெர்ஷியரும் என்று வேதம் சொல்லும். பெர்ஷியா என்பதற்கு ஈரான், இப்பொழுது இருக்கிற ஈரானுக்கு 1960கள் வரைக்கும் பெர்ஷியா என்கிற பெயர் தான் உண்டு. 1954களுக்கு பிறகுதான் அது ஈரான் என்று மாற்றப்பட்டது. சோ இப்போ இஸ்ரவேலுக்கு விரோதமாக ஈரான் இருக்க வேண்டும். அதற்கு உதவியாக ரஷ்யாவும் மாக்கோக் என்று சொல்லக்கூடிய மங்கோலியா, அதன் இனத்தில் அதோட ட்ரைபலாக வந்ததான சைனாவும் ஈரானுக்கு சப்போர்ட்டாக அல்லது இஸ்ரவேலுக்கு எதிராக இருக்க வேண்டும். இதுதான் வேதம் சொல்லக்கூடியதான தீர்க்க தரிசனம். இது ஒரு 2 பேருக்கு, பாலஸ்தீனர்களுக்கும் இஸ்ரவேலுக்கும் ஆரம்பித்து விஸ்தாரமாகி ஈரானுக்கு உதவியாக இன்னைக்கு மிக பிரதானமாக மாக்கோகு என்று சொல்லக்கூடியதான சைனா உள்ளே வந்திருக்கிறது. அவர்கள் உள்ளே வந்து எல்லாவித உதவிகளும் நேரடியாக செய்வோம் என்று சொல்லி இருக்கிறார்கள். இன்டெலிஜென்ஸ்ல இருந்து, சேட்டிலைட் உதவியிலிருந்து எல்லாம் அவர்கள் செய்கிறார்கள் என்று அமெரிக்கா குற்றச்சாட்டு சொல்லுகிறது. இந்த யுத்தமானது அடுத்த பெரிய லெவல். இதோடு கூட ரஷ்யாவும் வந்து சேர வேண்டும். இப்ப நீங்க கவனிச்சீங்கன்னா ஒரு வாரமாக ரஷ்யா இதில் நேரடியாக நுழைகிறது. ரஷ்யாவுடைய கப்பல்கள் மிடில் ஈஸ்ட் பகுதிக்கு வந்திருக்கிறது. ரஷ்யாவானது ஈரானுக்கு மிக முக்கியமான உதவிகளை செய்ய தொடங்கி இருக்கிறது. இப்போ யுத்தமானது எசேக்கியேல் 38 சொல்லப்பட்ட அடுத்த லெவலுக்கு போகிறது. இதுல இன்னும் மிக முக்கியமாக ரஷ்யாவானது நேரடியாக இதில் தலையிட வேண்டும். அவர்கள் இந்த யுத்தத்தை ஆரம்பிக்கணும், இஸ்ரவேலுக்கு விரோதமாக ஆரம்பிக்கணும். இதோடு கூட மிக முக்கியமான ஒரு நாடு துருக்கி இணைய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஏற்கனவே இந்த வசனத்தின்படி பார்த்து கொண்டிருந்தோம். அல்ல தொகர்மா என்று சொல்லப்பட்டிருக்கிறது, துருக்கி இணைய வேண்டும் என்று சொல்லி. இந்த யுத்தம் ஆரம்பித்த நாளிலிருந்து துருக்கி பேசவே இல்லை. ஏறக்குறைய 1 மாசத்துக்கு மேலாக அக்டோபரில் இருந்து கூட துருக்கி பேசவே இல்லை. ஆனால் இந்த 1 வார காலமாக இந்த யுத்தத்தில் துருக்கி இணைந்திருக்கிறது. துருக்கி அதிபர் எரோடகன் சொல்லி இருக்கிறார், இனி லெபனான் மேலேயோ ஈரான் மேலேயோ ஒரு குண்டு இஸ்ரவேல் போட்டால் அது துருக்கியின் மேல் போட்டதுக்கு சமானம். நாங்கள் உள்ளே இறங்கி யுத்தத்தை நடத்துவோம். துருக்கி என்பது மற்ற நாடுகளை போல அல்ல, ஈரானே வலிமை வாய்ந்ததாக இருக்கிறது. துருக்கி ஈரானை விட வலிமை வாய்ந்தது. உலகத்தில் உள்ளதான மிக பிரதானமான 10 ராணுவங்களிலே துருக்கியும் இருக்கிறது. அவர்கள் உள்ளே இறங்குவோம் என்று சொல்லி இருக்கிறார்கள். இப்ப துருக்கி உள்ளே வருமானால் மிகப்பெரிய பிளவு உலகத்தில் ஏற்படும் நாட்டோ நாடுகளுக்குள்ளே. எசேக்கியேல் 38 சொல்லப்பட்ட அத்தனை டீமும் அல்லது கர்த்தர் சொன்ன அந்த 2 பகுதியும் ஒன்றாய் உருவாகிறது. வேதத்தில் சொன்னபடியே துல்லியமாக பட்டயம் என்று சொல்லப்பட்ட 3ஆம் உலக யுத்தத்துக்கான மிக முக்கியமான காரியம். இப்போ இன்னைக்கு இதே வார்த்தையை துருக்கி ஈரான் சொல்லி இருக்கிறது. இப்ப நாங்கள்
அதை ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸை மூடி இருக்கிறோம். நீங்கள் எங்கள் மேல் குண்டு ஏதாவது ஒன்று போட்டு ஏதாவது செய்வீர்களானால் அது உலக யுத்தமாக மாறும், அதற்கு நாங்கள் பொறுப்பல்ல என்று அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறார்கள். ஆனால் நிச்சயம் இது அந்த இடத்துக்கு தான் போய்கொண்டே இருக்கிறது. எத்தனையோ அறிஞர்கள் அல்லது அனுபவம் வாய்ந்தவர்கள் அல்லது இந்த யுத்த வல்லுநர்கள் எல்லாம் நீங்கள் யூடியூப்ல பாத்தீங்கன்னா கடந்த ஒரு மாசமா அவங்களுடையதான ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் நான் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். அவர்கள் உலகத்தின்படி கணிக்கிறார்கள். உலகத்தின்படி இல்ல இப்ப முடிஞ்சிடும், நாளையோட முடியும், ஒரு சிலர்லாம் அவ்வளவுதான் ஈரான் முடிஞ்சிருச்சு இப்படியெல்லாம். ஆனால் வேதத்தில் அப்படி இல்லை. அப்ப நாங்க இதை தொடர்ந்து வேதத்தின் வசனத்தை வைத்து சொல்லும் பொழுது இது இப்ப முடியாது என்று சொல்லி, நான் ஒரு மிகச்சிறந்த ராணுவ மேஜர் அவருடைய சேனல் ஒன்று இருக்கிறது, அதை வாட்ச் பண்ண, அதை பார்த்தேன். அவர் என்ன சொல்றார், ஏன்னா அவர் ஒரு மிகச்சிறந்ததான ஒரு யுத்தத்தை கணிக்கக்கூடியவர். அவர் இந்த யுத்தம் முடிஞ்சிரும் என்று சொல்லி ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டார். நான் ஆச்சரியப்பட்டேன், இவரும் இவ்வளவு சொல்றாரு, ஆனா வேதத்தின்படி இது முடிவுக்கு வராது என்று. இது முடியவில்லை, அடுத்த லெவலுக்கு போயிருச்சு. ஏன்னா அவர் அப்பவே முடிஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டார். ஈரான்லாம் முடிஞ்சிருச்சு, ஈரான் இனி க்ளோஸ், இனி ஈரான் இருக்காதுன்னு சொன்னார். எதுக்கு சொல்றேன்னா, அவர்கள் அறிவிலே அவர்களுக்கு தெரிந்ததை சொல்லுகிறார்கள், அதுவும் தப்பல்ல. ஆனால் யாராலையும் கணிக்க முடியாத ஒரு விஷயத்தை 2000 வருஷத்துக்கு முன்பதாக நம்முடைய வேதம் துல்லியமா எழுதி வைப்பதற்கு போதுமானதாக இருக்கிறது. அல்லேலூயா. நான் அதுக்கு தான் எப்பவும் சொல்லுவேன், உலகத்தார் சொல்லுகிறதை நம்புகிறோமோ இல்லையோ, ஆனால் வேதம் சொன்னதை நம்பணும். பரிசுத்த வேதாகமத்தில் சொல்லப்படுகிற காரியங்களை நம்ப வேண்டும். ஏனால் கர்த்தருடைய வார்த்தை, வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் கர்த்தருடைய வார்த்தை ஒரு நாளும் ஒளிந்து போகாது. அல்லேலூயா. ஒருவேளை இன்னைக்கு இருக்கிற ஜென்சி, இன்னைக்கு இருக்கக்கூடியதான தலைமுறை இளைஞர்கள், அவங்க கேட்பாங்க, எசேக்கியேல் புஸ்தகம் ஏறக்குறைய 2500 வருஷத்துக்கு முற்பட்டது. இன்னைக்கு உள்ள யுத்த முறைகள் என்பது வேறு, நியூக்ளியர். இன்னைக்கு உள்ள யுத்த முறைகள் என்பது ட்ரோன்ஸ், அதான் மிக பிரதானமாக யூஸ் பண்ணப்படுகிறது. இந்த காலகட்டத்தில் உள்ளதான யுத்தங்களை குறித்து 2500 வருஷத்துக்கு முன்பாக பழையதாக இருக்கக்கூடிய இந்த வேதாகமத்தில் என்ன இருக்கும்? இன்னைக்கு நிறைய பேர் பைபிள் படிக்காம இருக்கிறதுக்கு யூத்ஸ், அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டா, அவங்களுக்கு இந்த கூகுள் பைபிளை விட மோர் நாலேஜ் ஃபுல்லாக நினைக்கிறார்கள். கூகுள்ல சொல்றது எல்லாம் கரெக்டா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா உங்களுக்கு ஒண்ணு தெரியணும், கூகுள் என்பது மாறிக்கொண்டே இருக்கும். இன்னைக்கு ஒண்ணு சொல்லும், நாளைக்கு இதை விட அட்வான்ஸா ஒண்ணு சொல்லும், இன்னைக்கு சொன்னதை தப்புன்னு நாளைக்கு சொல்லும். ஆனால் வேதம் ஒரு முறை எழுதப்பட்டது, அது மறுமுறை மாற்றப்படவே இல்லை. அது ஒரு முறை சொன்னது, இன்னைய வரைக்கும் சொன்னதே. கர்த்தர் ஒரு முறை சொல்லி மறுமுறை மாற்றுகிறவர் அல்ல. எழுதினதே 2500 வருஷத்துக்கு முன்பதாக கர்த்தர் எழுதினவைகள் அத்தனையும் நான் எப்பவும் சொல்வேன். இன்னைக்கு உலகம் அப்டேட் ஆகும். எப்படி அப்டேட் ஆகும் தெரியுமா? தன்னை அப்டேட் பண்ணிக்கொள்ளும். ஆனா இந்த வேதம் இருக்குது, அது எழுதும் போதே எட்டர்னல் வரைக்கும் அப்டேட்டட் வெர்ஷனாக எழுதப்பட்டது. ஆண்டவரே சொல்லிட்டார், நோ மோர் கரெக்ஷன்ஸ், நோ மோர் ஆல்டரேஷன்ஸ். இதோட எதையும் சேர்க்கவும் சேர்க்காத, எதையும் குறைக்கவும் குறைக்காத, ஆல்ரெடி அப்டேட்டட். ஆனா இதை படிக்கிறதுக்கு ஒரே ஒண்ணுதான் ஆகணும், நாம அப்டேட் ஆகணும். இது சொன்ன இடத்துக்கு நாம வந்தாதான் இது புரியும். இது நம்ம இடத்துக்கு வராது. இது ஏற்கனவே பல கிலோமீட்டருக்கு முன்னாடி இருக்கு. நாம போய் இதோட சேர வேண்டியதுதான் பாக்கி. நமக்கு தான் இது புரியாமல் இருந்திருக்கிறதே ஒழிய, இது ஒரு நாளும் தவறுதலாக ஒரு கருத்தை கூட இதுவரைக்கும் பதிவு செய்ததே கிடையாது. நான் சொல்லுவேன், உலகத்தில் ஒரு புஸ்தகம் இத்தனை 1000 தடவை சோதிக்கப்பட்டு, அறிஞர் பெருமக்கள் இருந்து நாத்திகர்கள் இருந்து எத்தனையோ பேர் இந்த வேதத்தை பொய்யாக்க வேண்டும் என்று எத்தனையோ மத தலைவர்கள் இருந்து இதை எப்படியாவது பொய்யாக்கிடணும்னு இந்த ஒரு புஸ்தகம், இந்த ஒத்த புஸ்தகத்துக்கு விரோதமா எத்தனை சாம்ராஜ்யங்கள், எத்தனை ராஜாக்கள், எத்தனை இசங்கள், கம்யூனிசம், நாசிசம், பாசிசம் என்று எத்தனை இசங்கள், அத்தனையும் போராடி பார்த்து அத்தனை பேரும் மண்ணை கவி இருக்கிறார்கள். இது ஒரு முறை கூட இன்னும் தோற்கவில்லை. ஒரே ஒரு முறை கூட இது தோற்கவில்லை. அதுதான் இந்த வேதத்தினுடைய மகத்துவம். இதை ஜெயிக்கிறவர்கள் இதுக்கு முன்னாடியும் இல்லை, இதுக்கு பின்னாடியும் இல்லை. ஒரே ஒரு தடவை கூட இது இன்னும் ஃபெயிலியர் அவங்க நிரூபிக்கல. அத்தனை முறை, லட்சக்கணக்கான முறை இது சோதிக்கப்பட்டிருக்கிறது. நான் எப்பவுமே ரொம்ப மேன்மையா ஒரு காரியத்தை கருதுவேன். என்னன்னா, இந்த தேவனை அறிகிற அறிவை நமக்கு கொடுத்தாரு பாருங்க. நம்ம படிப்பை வச்சோ அல்லது நம்முடைய குலத்தை வச்சோ கோத்திரத்தை வச்சோ எல்லாம் கொடுக்கல. நம்ம மேல் வைத்த கிருபை, இதை தெரிந்து கொள்ளும்படி கர்த்தர் கிருபை தந்தாரு. அதுதான் இருக்கிறதுலயே மேன்மை.
அது போதும் என்பேன். உலகத்துல எது தெரியுதோ தெரியலையோ, இயேசு கிறிஸ்து மெய்யான தேவன் எனக்கு தெரிஞ்சிருச்சு. இந்த பரிசுத்த வேதாகமம் கர்த்தருடைய வார்த்தைன்னு தெரிஞ்சிருச்சு. இது ரெண்டு போதும் நான் பரலோகத்துல போய் சேருவதற்கு. உலகத்தில் இருக்கிற அத்தனையும் படிச்சு இந்த ரெண்டு தெரியாவிட்டால் நஷ்டம். உலகத்தில் இருக்கிற ஒருவேளை எதுவுமே தெரியல, இந்த ரெண்டு மட்டும் தெரிஞ்சிருந்தா போதும், நித்திய ஜீவன் லாபம். அல்லேலூயா. உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் அதை தெரியப்படுத்தி இருக்கிறார். அது கர்த்தர் நம்மேல் வைத்த கிருபை. நம்ம கண்ணுக்கு முன்னாடி இன்னைக்கு இருக்கிற ஜென்சி அவங்க எப்படி நடக்கும், இதெல்லாமா இருக்கும். இன்னைக்குள்ள டெக்னாலஜி இருக்குமா, இதுல உள்ள காரியங்கள் இருக்குமா? நான் இதை பார்த்ததுல ஒண்ணு கண்டுபிடிச்சேன். இதுக்கு அப்புறம் வரக்கூடிய டெக்னாலஜி வரைக்கும் இதுல இருக்கு. இப்ப நம்ம ஒண்ணு பார்க்க போறோம் இருக்கு. அதை விட பெரிய ஆச்சரியம் என்னன்னா, இது ஒரு டெக்னாலஜியை யூஸ் பண்ணிச்சு 4000 வருஷத்துக்கு முன்னாடி. அந்த டெக்னாலஜியை இன்னும் யூஸ் பண்ண முடியல இவங்களால. ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன். ஒரு 4000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 300 முழ நீளத்திலையும், ஒரு 30 முழ உயரத்திலையும், ஒரு 50 முழ அகலத்திலையும் ஒரு போட்டு செய்ய சொன்னார் ஆண்டவர். அந்த போட்டை செஞ்சு தண்ணியில விட சொன்னார். இவங்களும் அதுக்கப்புறம் அந்த அதே சைஸ்ல ஒரு போட்டு செய்யணும்னு சொல்லி கிட்டத்தட்ட 4000 வருஷம் ட்ரை பண்ணாங்க. ட்ரை பண்ணி கடைசியில் அந்த போட்டு மிதக்கவே இல்லை தண்ணியில. சயின்ஸ் சொல்லிருச்சு, பிசிக்ஸ் சொல்லிருச்சு, பைபிள்ல சொன்னது பொய், மிதக்காது, அந்த அந்த அளவுல மிதக்க வாய்ப்பே இல்லை. பிசிக்ஸ் ப்ரூஃப் பண்ணிருச்சு இப்படி ஒரு பேழை தண்ணியில மிதக்காதுன்னு. அப்படி ஒரு போட்டை திருப்பி செஞ்சு அவங்க தண்ணியில மிதக்க விட்டது 1918க்கு பிறகு. அப்புறம் நிரூபணம் ஆயிடுச்சு. அதை விட பெருசுல இப்ப செஞ்சிட்டாங்க. இப்போ அவங்க ஒத்துக்கிறாங்க, இவ்வளோ அகலம், இவ்வளோ ஒரு காரியத்தை 2000 வருஷம் 4000 வருஷத்துக்கு முன்னாடி யோசிச்சு பாருங்க. 4000 வருஷத்துக்கு முன்னாடி கர்த்தர் யூஸ் பண்ண அந்த அளவு டெக்னாலஜியை இவங்க திருப்பி செய்யறதுக்கே 4000 வருஷம் ஆயிருக்கு. இதுதான் இவங்களுடைய டெக்னாலஜிக்கும் பைபிள் டெக்னாலஜிக்கும். இவங்க ஒரு சேட்டிலைட்டை கண்டுபிடிச்சு 1970களுக்கு மேல நிலாவுல தண்ணி இருக்குதான்னு கண்டுபிடிக்கிறதுக்கே அவ்வளவு கஷ்டப்பட்டாங்க. பூமி முழுக்க தண்ணி இருக்குதான்னு இல்லையான்னு ஒரு சேட்டலைட்டை நோவா வெளியே விட்டு அந்த சேட்டலைட்டை திருப்பி போட்டுக்கே கொண்டாந்துட்டாரு. திருப்பி தண்ணியை விட்டு கொண்டாந்துட்டாரு தண்ணி இருக்குதான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு. இவங்க விட்ட சேட்டலைட்டை இன்னும் திருப்பி கொண்டாடவே முடியாது. அது மேலேயே சுத்திக்கிட்டு இருக்குது. அதை எப்படி கொண்டாந்தா காஸ்ட்லின்னு கொண்டாடுறதில்லை. ஆனா இவங்க கிட்டத்தட்ட 1960களுக்கு மேல அப்பல்லோன்றதை விட்டு இவங்க கடைசியா போய் மண்ணள்ளிக்கிட்டு வந்தாங்க. அது அப்பவே ஒலிவ இலையை கவிக்கிட்டு வந்துருச்சு. யோசிச்சு பாருங்க, இவங்க அள்ளிக்கிட்டு வந்ததுக்கும் அது கொண்டு வந்ததுக்கும் எத்தனை ஆயிரம் வருஷம் டிஃபரன்ஸ் இருக்குன்னு. ஆண்டவர் யூஸ் பண்ண டெக்னாலஜி நான் ரொம்ப பிரமிப்பா இருப்பேன். இன்னும் பைபிள்ல சொன்ன ஒரு டெக்னாலஜி இன்னும் இவங்களால செய்யவே முடியல. ரொம்ப சிம்பிளா ஒரு ஆளு, படிப்பறிவு இல்லாத ஒரு ஆடு மேய்க்கிற ஒரு ஆளு பைபிள்ல ஒரு சயின்ஸ் யூஸ் பண்ணிருப்பாரு. லாபான் ஆட்டுக்கும் அவர் ஆட்டுக்கும் நடுவில் டிஃபரன்ஸை உண்டாக்குவாரு. இல்ல கலர் சேஞ்ச் பண்ணி குட்டி போட வைப்பாரு. ஒரு ஆபரேஷனும் கிடையாது. அதுக்கு ஒரு டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருப்பாரு. அது பொழியும் போது கிளைய வெட்டி போட்டு என்னமோ பண்ணியிருப்பாரு. அது அப்படி செய்யணும்னா அதை டிஎன்ஏ சேஞ்ச் பண்ணணும். டிஎன்ஏ சேஞ்ச் ஆனாதான் கலர் சேஞ்ச் ஆகும். ஆனா 4000 வருஷத்துக்கு முன்னாடி 2500 வருஷத்துக்கு முன்னாடி சேஞ்ச் பண்ண டிஎன்ஏ சேஞ்ச் அந்த ஆபரேஷனை இன்ன வரைக்கும் யாராலையும் பண்ணவே முடியல. டிஎன்ஏ படிக்கவே முடியல. அவன் ஆடு மேய்க்கிறவனுக்கு இருக்கிற ஞானத்தை இன்னைக்கு எவனாலையும் செய்ய முடியல. ஆடு மேய்க்கிற யாக்கோபு எப்படி டிஎன்ஏ மாத்திருக்கான் பாருங்க. அவ்வளவுதான். இதுதான் நம்முடைய பைபிள். 2000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதுனதை இவங்க ப்ரூஃப் பண்றதுக்கு இவ்வளவு ஆயிருக்கு. அதோட சோதிச்சு பார்த்து தோத்து போயிருக்கிறாங்க. இன்னைக்கு இருக்கிற ஜென்சிக்கு சொல்றேன், உங்க கையில இருக்கிற டெக்னாலஜி, உங்க கையில இருக்கக்கூடியதான இன்வென்ஷன்ஸ் எல்லாம் மாறிக்கிட்டே இருக்கும். அது உங்களுக்கு கெடுதலை உண்டாக்கும். ஒரு நாள் இல்லாமல் போகும். ஆனால் உங்கள் வீட்டிலே நீங்கள் தேடாமல் ஷெல்ஃப்ல இருக்கிற அந்த பைபிள் இருக்குல்ல, அது மாறாது. உன்னை மாற்றும், உன்னை ஆசீர்வதிக்கும், உன்னை உயர்த்தும், உன்னை கொண்டு போய் பரலோகத்தில் நிறுத்தும். நீ இன்னைக்கு வேண்டாம் சொல்ற இந்த பைபிள் தான் ஒரு நாள் உனக்கு ஜீவனையே கொடுக்க கூடதாக இருக்கும். எத்தனையோ அறிஞர் பெருமக்கள், சர் ஐசக் நியூட்டன்ல இருந்து ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன்ல இருந்து எத்தனையோ அறிஞர் பெருமக்கள் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டு சாவும் போது கையில பைபிளை வச்சுட்டு தான் செத்தான். எந்த புக்கும் பரலோகத்துக்கு கூட்டு போகாது, பைபிள் தான் பரலோகத்துக்கு கூட்டு போகணும். அந்த அறிஞர் பெருமக்கள் சாவும் போது கண்டுபிடிச்சா நீ இப்பவே கண்டுபிடிச்சிரு, உனக்கு நல்லது. நான் அதனால தான் சொல்வேன், 18 வயசுல இந்த இயேசுவை நான் ஏற்றுக்கொண்டேன். இயேசுவை அறியாத குடும்பத்திலிருந்து இயேசுவை 18 வயசுல ஏற்றுக்கொண்டேன். ஒரு பக்கம் என் தாயாருக்கு சிஎஸ்ஐல இருந்து அவங்களுக்கு இயேசுவை தெரியும். ஒரு பக்கம் என் தகப்பனார் சைடுல ஆண்டவரை பத்தி அறிவே கிடையாது. இன்னொரு பக்கம் நாத்திக கொள்கை. இந்த ரெண்டுத்துக்கு நடுவுல ஒரு குழப்பவாதியாய் வாழ்ந்துட்டு இருந்தேன் நான்.
ஆனால் இவைகளுக்கு நடுவில் இருந்துதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்னை செலக்ட் பண்ணி என்னை வேறு பிரிச்சு இந்த பைபிளுடைய மகத்துவத்தை சொல்லி கொடுத்தார். 18 வயசுல நல்ல வேளை அன்னைக்கு இயேசுவை தெரிஞ்சுக்கிட்டேன். இப்பவும் சொல்றேன், இன்னைக்கு 18 வயசுல இருக்கிறவங்களுக்கு சொல்றேன், இப்ப நான் சொல்றது உனக்கு கேட்கறதுக்கு எப்படி இருக்கும் தெரியாது. உனக்கு என்ன மாதிரி 50 வயசு ஆகும்போது தெரியும். அந்த ஆளு அன்னைக்கே கத்தனா, அன்னைக்கே இந்த பைபிளை படிச்சிருந்தோம்னா இன்னைக்கு நாம காப்பாற்றப்பட்டிருப்போம்னு ஒரு நாள் நீ நினைக்கிற காலம் ஒன்று வரும். குரங்கிலிருந்து மனுஷன் வந்தான்னு சொன்ன ஆளே சாகும்போது கையில பைபிளை வச்சுட்டு தான் செத்தாரு. இந்த பைபிள் இன்னும் 100 வருஷத்துல இருக்காதுன்னு சொன்ன வால்டருடைய வீடு தான் இன்னைக்கு பைபிள் பிரிண்ட் பண்ணக்கூடிய இடமாக மாறி இருக்கிறது. சர்வ வல்லமை உள்ள வார்த்தை, வானத்தையும் பூமியும் உண்டாக்கின வார்த்தை, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தை. இதை ஜெயிக்கவோ அழிக்கவோ இன்னும் ஒருவன் பிறக்கவும் இல்லை, இனி பிறக்க போவதும் இல்லை. இது எவன் மேல் மோதினாலும் சரி, எவன் இதன் மேல் மோதினாலும் சரி, அவன் தான் நொறுங்கி போவான், நசுங்கி போவானே ஒழிய இந்த வேத வார்த்தையிலிருந்து ஒரு உறுப்பினுடைய ஒரு இன்ச் கூட ஒளிந்து போகாது. ஏன்னா இதுவரைக்கும் முயற்சி பண்ணி தோத்து போன சாம்ராஜ்யம் இருக்கு. கிறிஸ்தவம் இருக்காது, பைபிள் இருக்காதுன்னு சொன்ன காலகட்டங்கள் எல்லாம் போய் இன்னைக்கு அவர்களே இயேசுவை தேடுகிற காலகட்டத்துக்கு வந்து விட்டார்கள். அல்லேலூயா.